வணக்கங்க. ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் வழங்கும் தினம் ஒரு 11 ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல இது 5வது ஜாதகம். 28/10/1994ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலனை இப்போதைக்கு பார்க்கலாம். நீங்க ஒரு 31 வயசை இன்னையோட பூர்த்தி பண்றீங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப 2025 28ஆம் தேதி 10ஆம் மாசத்தோட. இன்னைக்கு நீங்க பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளினாவே சுக்கிரனோட சாரம். கொஞ்சம் பெண்தன்மை உங்கள்ட்ட வீசும். சரிங்களா? வருமானத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க. இன்னொன்னு அழகுக்கு சொந்தக்காரங்க. உங்களுக்கு வலது கண் கொஞ்சம் பாதிக்கப்படும். இல்லைன்னா வலது கண்ணுக்கு மேல ஒரு வெட்டு காயத்த குடுக்கக்கூடிய அமைப்பையும் கொஞ்சம் ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? உங்க கையில யாரு குடுத்து பணம் வாங்குறாங்கன்னா, அவங்களுக்கு பணம் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இதுலயே நீங்க பெண் பிள்ளையா இருந்ததுன்னா, அஷ்டலட்சுமி யோகத்தோட நீங்க தான் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது கணக்கு. ஆணா இருந்தா கஷ்டப்பட்டு தான் அவன் முன்னேறணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. சரிங்களா? அவன்ட்ட இயற்கையில கொஞ்சம் அசுரத்தன்மை இருந்தது. அதாவது இரக்க குணம் இல்ல அப்படின்னு சொன்னா, அவன் முன்னேறிருவான். நீங்க கொஞ்சம் இரக்க குணத்தோட இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் முன்னேறது கஷ்டம். அதுக்கு உண்டான நட்சத்திரமா இருந்ததுன்னா, சொல்லவே வேண்டியதில்ல. சரிங்களா? இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது ஆயில்ய நட்சத்திரம். சந்திரனோட சாரம். வெள்ளிக்கிழமை சந்திரனோட சாரம். சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் கொஞ்சம் ஆகாத தன்மையை இது குடுக்கும். எப்படின்னு கேட்கிறீங்களா? சந்திரன்னா அம்மா, சுக்கிரன்னா மனைவி. என்னைக்குமே அம்மாவுக்கும் நம்ம பொண்டாட்டிக்கு ஆகவே ஆகாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சந்திரன், சுக்கிரனோட தன்மை அதுதான். அதுல நட்சத்திரமா அமையும்போது, அந்த நட்சத்திர வீட்ல அமையும்போது, அவங்க வலுப்பெறும்போது, இன்னும் பிரச்சனைகள அதிகப்படுத்துவாங்க அப்படிங்கிறது பிறந்த தேதிக்கும், நட்சத்திரத்துக்கும் பிறந்த கிழமைக்கும், நட்சத்திரத்துக்கும் உண்டான பலனாவே நம்ம எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. சரி. டி டூ டே டோ இந்த பேர் நாமம் கொண்டவங்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிற காரணம். இன்னொன்னு ஆங்கிலேயத்துல ஒரு ஆண்கள் பிறந்திருந்தா, அவங்களுக்கு சீக்கிரம் பொண்ணு குடுக்க மாட்டாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா ஏதாவது குறை இருக்க வீட்லயோ, பெண் பிறந்திருந்தாலும் அதுதான். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆயில்யத்துல பிறக்காம இருக்கிறது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா ஆயில்ய நட்சத்திரக்காரங்க, பாசக்காரங்க. என் மனைவி கூட ஆயில்ய நட்சத்திரம் தான். அவங்க பாசத்துக்கும், நேசத்துக்கும் உண்டானவங்க. விட்டே குடுக்க மாட்டாங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்காக நிப்பாங்க. அப்படிங்கிறது தான் இது ப்ளஸ் பாயிண்ட். ஆனா அந்த மாரி கிடைச்சதுன்னா விடாதீங்க. கல்யாணம் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்பனா அப்பா, அம்மா இருக்காங்க. அவங்க பாதிக்கப்படுவாங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, போய் தள்ளி இருங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. வேலை விஷயமா எல்லாரும் பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை தான். இங்க யாரும் கூட்டு குடும்பமா இருக்கிறதுக்கு விரும்புறதில்ல. அப்பன்னா தள்ளி தனி குடித்தனமா இருங்க. ஓரளவுக்கு அது காப்பாத்தி குடுக்கும் அப்படிங்கிறதுனால தான். அதனால ஆயில்ய நட்சத்திரத்த கல்யாணம் பண்ண வேணாமே அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அவங்கள மாரி பாசக்காரங்க கிடைக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். என்னோட தன்மை அதுதான். சரிங்களா? நீங்க என்ன வேணா பேசலாம், சண்டை போடலாம், அடிக்கலாம். விட்டே குடுக்க மாட்டாங்க உங்கள அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி. நீங்க பிறக்கும்போது புதன் திசையில பிறக்குறீங்க. அடுத்து வந்தது 7 வருஷ கேது திசையும், 20 வருஷ சுக்கிர திசையும் நடந்துட்டு இருக்கு. இந்த சுக்கிரன பொறுத்தளவுக்கு இப்ப உட்கார்ந்திருக்கிறது சுவாதி நட்சத்திர ராகுவோட சாரத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. அப்பன்னா, ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகத்துல ராகு கேது தோஷம் இருக்குதா? அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, இது கால சர்ப்ப தோஷமாவே உட்கார்ந்திருக்கு. சந்திரன் வெளிய வந்திருக்கிறான், ஆட்சியில இருக்கிறான். நம்ம சந்திரன் நிலை இல்லாதவங்கிறதுனால நம்ம கணக்குல எடுத்துக்க மாட்டோம். மத்த கிரக சூழ்நிலைகள் தான் நம்ம எடுப்போம். அப்பன்னா இது கால சர்ப்ப தோஷத்துல கொஞ்சம் உட்கார வேண்டிய சூழ்நிலையை குடுக்கும் அப்படிங்கிறது. இன்னொன்னு புதன் வெளிய தான்ப்பா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஆட்சியில இருக்கவன் வக்ரமானான். நீச்ச பலன தருவான் அப்படிங்கிற காரணம். இன்னொன்னு அவன் வக்ரமாயிட்டான். அவன் ராகு, கேது போலவே செயல்படுவான் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்பன்னா இது முழு கால சர்ப்பதோஷத்தோட இருக்கக்கூடிய அமைப்பு. அப்பன்னா ராகுவோ, கேதுவோ தசாபுத்தி நடத்தினா பிரச்சனை காலம் அது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்பன்னா இந்த இதுல பிறந்திருக்கவங்க எல்லாருமே 90% மக்கள் இந்த 28/10/94ல பிறந்தவங்க எல்லாருமே குடும்பத்தினாலேயோ, தொழில்னாலேயோ பாதிக்கப்பட்டிருப்பீங்க. மாற்றமே இல்லைங்க. சொந்த தொழிலோ பண்ணியிருந்தா கம்பல்சரி பிரச்சனை, பிரச்சனை தான். அப்பன்னா 100% இவங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. இந்த 20 வருஷ சுக்கிரதசை காலத்துல. இன்னும் அதாவது 90% அவங்க பாதிக்கப்பட்டாலும், மீதி ஒரு 10% யார் அதிகமா பாதிக்கப்படுவான்னா, ஒண்ணு தனுசு லக்னமும், மீன லக்னமும். இதோட சேர்ந்து சரிங்களா? கன்னி லக்னம், துலாம் லக்னமும், மேச லக்னமும்.
கிட்டத்தட்ட 5 இலக்கணத்துக்காரங்க நீங்க அதிகமா பாதிக்கப்படுறீங்கங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். என்ன பாதிப்பு? குடும்பத்துல சண்டை, பிரச்சனை, பிரிவு. இல்லைன்னா திருமணம் ஆகலைங்க அப்படிங்கிற சொல்லு. ஆண் வாரிசே இல்லைங்க, பிறந்ததெல்லாம் பெண்ணுங்க அப்படிங்கிறவங்க இவங்க தான். சரிங்களா? இல்லைன்னா ஆணா பிறக்குதுங்க, பெண்ணே இல்லைங்க அப்படிங்கிறவங்களும் இவங்க தான். இந்த காலசர்ப்ப தோஷம் வேலை செய்யும். காலசர்ப்ப தோஷம் சும்மாலாம் வராதுங்க. ஒண்ணு அப்பாவுக்கோ, அம்மாவுக்கோ, தாத்தாவுக்கோ, பாட்டிக்கோ யாரோ ஒருத்தவங்க அதுல பாதிக்கப்பட்டிருந்தா மட்டும் தான். அவங்களுக்கே அந்த தோஷம் இருக்கும். மத்தவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. ஐயா! அவங்களுக்கு இருந்தா நாங்க பிறக்கும்போது எங்களுக்கு ஏய்யா இருக்கணும்? அதுதான் ரத்த உறவுங்கிறது. சும்மா கிடையாதுங்க. இவனுக்கு இவன் பொறந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இவங்க தான் நம்ம அப்பா, அம்மா அப்படிங்கிறத கணிச்சு சொல்றது என்னன்னா, அந்த பிறக்கக்கூடிய நட்சத்திரத்தில இருக்கக்கூடிய தோஷம். அந்த கிரக தோஷங்கள தான் குடுக்கும். அதுல தான் தெரியும், இவங்க தான் அப்பா, அம்மாவா இருந்திருப்பாங்க போல அப்படின்னு சொல்லலாம். இதே மாரி வயசுக்கும் பிள்ளைங்க வருது அப்படின்னு சொன்னா, அவங்க தோஷத்துல இருந்தாங்கன்னா, அதாவது ராகு தோஷம், செவ்வாய் தோஷம்னு சொல்றோம்லங்க, வயசுக்கும் அதுல தான் வருவாங்க. அதுலலாம் மாற்றமே குடுக்காதுங்க. நம்ம நெனச்சுட்டு இருக்கோம்ல, புள்ள 5 மணிக்கு வயசுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. அப்ப ஜாதகத்த வாங்கி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தோஷம் இருக்கும். வயசுக்கு வந்த நேரத்துல இருக்காது. அவங்க பார்த்த நேரமா இருக்கலாமே ஒழிஞ்சு, மத்தபடி 3 மணிக்கே வந்திருக்கலாம், 1 மணிக்கே வந்திருக்கலாம். அந்த மாரி தான் அந்த அமைப்பு. அப்பனா அதுதான் பேசும். அப்பனா குழந்தைகளுக்கு இந்த தோஷம் இருக்குதுன்னா, அப்பா, அம்மாவுக்கு இருந்தா தான் வரும். அப்பனா அவங்கள்ல இருந்து அப்பனா அவங்க பாதிக்கப்படலையே! அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல. இது எப்படின்னா, ஸ்லோ பாய்சன் மாரி தான். இப்ப என்னைக்கு இந்த செல்ஃபோன் வளர்ச்சி, கம்ப்யூட்டர் வளர்ச்சி, ராகுவோட வளர்ச்சி அதிகமாச்சோ, இப்ப அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அவ்வளவுதான். இத்தன வருஷம் அது இல்லையா அப்படின்னா, அதோட வளர்ச்சி கம்மியா இருந்துச்சு. இப்ப வளர்ச்சி அதிகமாயிருச்சு. டிஜிட்டல் முறை அதிகமாயிருச்சு. அங்க ராகு வேலை செய்ய ஆரம்பிப்பான். இப்ப அதனால தான் பெண்கள் அதிகமா மாட்றாங்க. அதுக்கு முன்னாடிலாம் தவறு நடக்கலையா அப்படின்னா, தவறு நடக்கல. அத ஒத்துக்கணும். காரணம் என்ன தெரியுங்களா? அப்ப குடும்பம் தான் உலகம். பெண்கள வெளியவே யாரும் அனுப்பல. இப்ப எல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களும் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பு. இப்ப அதிகமா கோர்ட் கேஸ் போறது, டைவர்ஸ் ஆகுறதுக்கு காரணமும் இந்த செல்ஃபோன் வளர்ச்சி தான். அதுல மாற்றமே இல்ல. சில விஷயங்கள நம்ம ஒத்துக்கணுங்க. ஆனா நமக்கு ஒத்துக்கிற மனம் இல்ல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. சரி. இந்த லக்னத்துக்காரங்க பாதிக்கப்படுறீங்க. வேற இந்த ஜாதக ரீதியா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னா பலன பார்க்கலாம். கொஞ்சம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய அமைப்பு. காதல்ல தோல்விய குடுக்கக்கூடிய அமைப்பு. ஸ்கின் ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் குடுக்கும். அரசு சம்பந்தப்பட்ட வேலையில லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. மனைவி கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அப்பாவும் பையனும் சேர்ந்து இருக்க மாட்டாங்க. சேர்ந்திருக்க கூடாது அப்படிங்கிற காரணம். பெண்கள்னால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. பேராசைக்கு சொந்தக்காரரு, அழகுக்கு சொந்தக்காரர் நீங்க. நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. கோவப்படுவாங்க. ரோசக்காரங்களா இருப்பாங்க. உங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா வருங்க. இது ஆண்களுக்கு உண்டான பலன். இப்ப பெண்களுக்கு உண்டான பலன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வேண்டாத கெட்ட பேர நீங்க சுமந்துகிட்டு இருப்பீங்க. அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இதனால கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகளும், பிரிவுகளையும் குடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் சோர்வுத்தன்மை எப்பயுமே உடம்புல இருக்கக்கூடிய அமைப்பு. அரசு உத்தியோகத்துல இருந்ததுன்னா, அதிகாரத்துல இருப்பீங்க நீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நரம்பு பிரச்சனை, தோல் பிரச்சனையும் கொஞ்சம் குடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைய குடுக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. வேற இந்த ஜாதக ரீதியா ஏதாவது தகவல் தேவைப்பட்டா, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். கிருஷ்ணா ஜோதிடர் முனியாண்டி. வணக்கம்.